நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக இது கடவுளின் கொடை. எபேசியர் 2:8. இந்த புதிய மாதத்திலே, ஜூன் மாதத்திலே நம்ம காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த புதிய மாதம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேல கடவுளுடைய கிருபையினாலே நாம அனுதினமும் வழி நடத்துகிறார். ஏனென்னா இந்த புதிய கல்வியாண்டில நம்ம வந்தால் அநேக செலவுகள் இருக்கும் இல்லையா? பிள்ளைகளை பள்ளியில சேர்ப்பது, கல்லூரி நுழைய பிள்ளைகள் இருப்பாங்க, நிறைய செலவுகள் இருக்கும். ஐயோ, இதெல்லாம் எப்படி நம்ம இந்த செலவின் இந்த மாதத்தை நம்ம எப்படி சமாளிப்பது? பல நேரம் நெருக்கடிகள் நமக்கு இருக்கும். ஆண்டவர் கிருபையால நம்மை ஆட்கொண்டு அற்புதமா இந்த மாதத்தை கடக்க உதவி செய்கிறார். அதுல பாத்தீங்கன்னா, உதாரணமா பாத்தீங்கன்னா, இந்த பயணங்கள் ரொம்ப முக்கியமா இருக்கு. நிறைய இடங்கள் நம்ம ஒரே இடத்துல நம்ம நிலைத்திருப்பதில்லை. நம்ம மனிதர் இடம்பெயர்ந்து பயணப்பட்டு போவோம். அதாவது நடைப்பயணம் இருக்கும், அல்லது 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம் இப்படி இருக்கும், ரயில் பயணம் இருக்கும், விமானத்துல பயணம் செய்திருப்போம். ஆனா இந்த கப்பல்ல பயணம் செய்வது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அது ரொம்ப குறைவான நபர்கள் தான் அதுல பயணம் செய்திருப்போம். அப்ப அந்த அனுபவம் நமக்கு கொஞ்சம் பேர் தான் இருந்திருக்கும். இந்த கப்பலிலே நம்ம பயணிக்கும் போது அது ஒரு மகிழ்ச்சி, நமக்கு குதூகலத்தை நமக்கு கொடுக்குதுங்க. இப்படிதான் ஒரு ஏழை குடும்பத்தினர் என்ன செய்யறேன்னா, நல்ல டிக்கெட்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம இந்த கப்பல் பயணம் மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயணப்பட்டு போறாங்க. இப்படி பயணப்பட்டு போகும்போது நிறைய வீட்டுல இருந்து உணவெல்லாம் தயாரிச்சு கொண்டு வந்து பண்ணிட்டு தான். அப்ப அந்த உணவு நேரங்கள் 10 நேரம் மகிழ்ச்சி, எல்லாரும் சந்தோஷமா ஆடி பாடி இருப்பாங்க, நல்லா இசை கேட்பாங்க, அந்த வெளியில வந்து எல்லாத்தையும் இயற்கையை ரசிப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். அந்த இரவு நேரங்களிலே, அந்த பகல் நேரங்களிலே, அந்த உணவு நேரத்துல என்ன பண்ணுவாங்க, இந்த குடும்பம் மட்டும் அவங்க அறைக்கு போயிடுவாங்க. மற்றவங்க எல்லாம் அந்த டைனிங் டேபிள் உட்காந்து விலை உயர்ந்த அந்த உணவுகள் எல்லாம், பல வகையான உணவுகளை அவங்க வந்து ரொம்ப ருசி பார்ப்பாங்க. இந்த குடும்பம் மட்டும் வரல. அப்போ ஒரு நாள் என்ன பண்ற, கேப்டன் வந்து என்ன பண்றாரு, அந்த கப்பலுடைய கேப்டன் வந்து அந்த குடும்பத்தினர் பார்த்து கேட்டாரு, நீங்க ஏன் இந்த சாப்பிடுறதுல அந்த மேசை அண்டையை வரமாட்டீங்க? எல்லா குடும்பம் சந்தோஷமா சாப்பிட, நீங்க மட்டும் ஏன் சாப்பிட மாட்டீங்க? அப்பா அவர் சொன்னாரா, இல்ல நாங்க வந்து இதை பார்த்தா ரொம்ப விலை உயர்ந்த உணவுகளா இருக்கு, இதெல்லாம் வாங்குறதுக்கு எங்களுக்கு சக்தி இல்லை, அதனால நாங்க வீட்டுல இருந்தே உணவை எடுத்து அதை நாங்க வச்சு நாங்க சாப்பிட்டு முடிச்சுக்கிறோம், நாங்க இதுல வந்து கலந்துக்கல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த கேப்டன் அந்த குடும்பத்தினரை பார்த்து சிரித்து கொண்டே சொன்னாரா, இது பணத்துக்காக விற்பனைக்கல்ல, இது இலவசமான உணவு. ஏன்னா நீங்க டிக்கெட் எப்போ புக் பண்ணீங்களோ அப்பவே இந்த உணவுக்கான தொகையும் அதில் ஏற்கனவே முன்கூறிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த உணவுக்கான பணத்தை ஏற்கனவே நீங்க கட்டிட்டீங்க, நீங்க இப்ப கட்ட வேண்டிய அவசியம், இலவசமான உணவை, சுவையான உணவை நீங்க சாப்பிடாம இவ்வளவு நாள் இருந்துட்டீங்களே அப்படின்னு சொன்னாராம். அவங்களும் வருத்தப்பட்டாங்களாம். பாருங்க, அதாவது இதெல்லாம் இலவசமாய் கிடைக்கிற ஒன்றை பல நேரங்கள் தவிர்த்து போகிறது, நமக்கு தெரியாமல் போகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாதத்திலே கிருபையின் ஈவால் நம்மை ஆண்டவர் வழி நடத்துகின்றவர், நமக்கு இலவசமா எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் அவருடைய கிருபையினாலே நம்ம எல்லாரையும் ஆட்கொண்டு வழி நடத்த அவர் சித்தமா இருக்கிறார். ஆண்டவரை கரங்களாம் அர்ப்பணிப்போமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்க துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, கிருபையினால் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும். மீட்பு இயேசுவில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.